முருகாச்சரணம். சென்ற பதிவில் நம்ம மன்மதனை சிவபெருமான் எரிச்சிடுறாரு. அதற்கப்புறமா சிவபெருமான் கானகத்தில் இருக்கிற பார்வதி தேவியை பார்க்கறதுக்காக கபடதாரி வேஷத்தில் வராரு. கானகத்துக்கு இமாலய பிரதேசத்துக்குள்ள கடும் தவம் புரிஞ்சிட்ருக்காங்க பார்வதி தேவி. அதாவது பர்வதராஜனுடைய புத்திரி பார்வதிக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த நேரமே வந்து விட்டது ஈசனுக்கு. அவள் இருக்கிற அந்த தவச்சாலை நோக்கி புறப்படுறாரு. கடவுள் எப்போவுமே நம்மளுடைய அந்த உறுதியை பார்ப்பாரு. நம்ம எவ்வளோ தூரம் அவர்கிட்ட நம்பிக்கையாக இருக்கோம், அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அவர் சோதித்து பார்த்துட்டு தான் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பலனோ ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு அவர் தயாராவார். அந்த மாதிரி தான் கானகத்தில் தவம் செஞ்சிட்ருக்கிறக்கூடிய பார்வதி தேவியை பரிசோதித்து பார்க்கறதுக்காக விரும்பினார் இறைவன். அதனால் அவர் தம்முடைய தோற்றத்தை மாற்றி கொண்டார். அழகு பொங்கும் அவருடைய தோற்றம் குடுகுடு கிழவனாக மாறியது. சுருக்கம் கண்டு தசைகள் தொங்க படுகிழமாக தோற்றம் கொண்டார். நாகாபரணங்கள் ருத்ராட்ச மாலைகளாக மாறின. இடையிலே உடுத்தியிருந்த புலித்தோல் அழுக்கேறி வெண்மை நிறமாக மாறி கந்தையாக ஆயிற்று. நெற்றிக்கண் திலகமாக விளங்கியது. கையிலே பிடித்திருந்த சூளம் கை தடியாயிற்று. இத்தியாதி கோலங்களுடன் பார்வதியை சந்திக்க பரமன் புறப்பட்டான். தேவியின் பூஜைக்காக மலர்கள் பறிக்க வந்த தோழி ஒருத்தி தள்ளாடிய நடையோடு வயது முதிர்ந்த வேதியர் ஒருவர் அங்கு வருவதை கண்டாள். யாரோ மகான் வருகிறார் என்று எண்ணியவளால் அருகில் சென்று அவரை வணங்கினாள். ஐயா, பெரியவரே, தாங்கள் யார்? யாரை காண புறப்பட்டீர்கள்? எங்கே செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ஈசன், பெண்ணே, பர்வதராஜனுடைய குமாரத்தி இக்கானகத்திலே தவச்சாலை நிறுவி தவம் செய்கிறாள் என்பதை கேள்விப்பட்டேன். ராஜகுமாரி செய்யும் தவத்தின் மேன்மையை கண்டு செல்லவே வந்தேன். எங்கே இருக்கிறது அந்த ஆசிரமம் அப்படின்னு கேட்குறாரு ஈசன். பெரியவரே, அரசகுமாரி பாக்கியவதி என்பதில் சந்தேகமே இல்லை. தங்களை போன்ற முதியோரை வரவேற்று உபசரித்து உளம் கனிந்த ஆசீர்வாதம் பெற சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதே. வாருங்கள், நான் அங்குதான் செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தோழி. யாரோ முதியவர் வருகிறார் என்பதை மற்ற தோழிகள் மூலம் அறிந்ததும் பார்வதி அப்பெரியவரை உபசரித்து அவருடைய ஆசியை பெற எண்ணம் கொண்டாள். அவரை தன் இருப்பிடத்துக்கு அழைத்து வருமாறு சொன்னாள். குழந்தாய், உனக்கு ஒரு குறையும் வராது என்று வாழ்த்தியவராய் உள்ளே நுழைந்த பெரியவரை தேவி எதிர்கொண்டு நமஸ்கரித்தாள். ஐயா, தங்களை கண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அருகிலே நின்றிருந்த விஜய என்ற தோழி அங்கிருந்த ஆசனத்தை எடுத்து போட்டு அதில் அமருமாறு பெரியவரை வேண்டினாள். மற்றொரு பெண் தட்டிலே கனிந்த பழங்களை எடுத்து அவர் முன்பு வைத்து உட்கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறாள். ஈசன் தேவியை பார்த்தவாறு ஆசனத்தில் அமர்ந்தார். பெண்ணே, உன்னை பார்க்கும்போது என் மனம் மிகவும் வேதனைப்படுகின்றது. கடுமையான விரத நியமங்களை கொண்ட இந்த தவத்தை உன் மேனி தாங்குமா? உன்னுடைய அழகு தோற்றத்தை பற்றி எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இப்போது நேரிலே உன்னை பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசம் தெரிகின்றது. மதவென்று பூரிப்புடன் விளங்க வேண்டிய உன் தேகம் இழைத்து விட்டதே. ஏன் இத்தகைய வருத்தத்துக்கு உன்னை ஆளாக்கி கொண்டுள்ளாய்? யாரை குறித்து தவம் செய்து வருகிறாய்? சொல்லம்மா என்றார் அன்பு ததும்ப. அந்த வார்த்தையை கேட்டதும் பார்வதி நாணம் மேலிட்டவளாய் தலையை குனிந்து கொண்டாள். முதியவருடைய கேள்விக்குத்தான் நேரடியாக பதில் அளிக்க விரும்பாதவளாய் அருகிலே நின்றிருந்த தோழி விஜயை பக்கம் திரும்பி கண்களால் ஜாடை காட்டினாள். அதை புரிந்து கொண்டு அவளும் செல்லலானாள். பெரியவரே, ஹிமவான் திருக்குமாரத்தி இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் ஆதி காரகனாக விளங்கும் பரமேஸ்வரனை குறித்து தவம் மேற்கொண்டுள்ளார். அந்த பெருமானையே தன்னுடைய நாயகனாக கொள்ள வேண்டும் என்று விரதம் இருந்து வருகிறாள். விஜயை இவ்வாறு கூறியதும் முதியவராக வந்த மகாதேவன் கடகடவென்று சிரித்தார். பெண்ணே, நோக்கம் உயர்ந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நிறைவேறக்கூடியதா என்பதை கவனிக்க வேண்டாமோ என்றார் ஈசன். சுவாமி, என்ன சொல்லுகிறீர்கள் என்று சிறிது படபடப்புடன் கேட்டாள் பார்வதி. பார்வதி, வேத முதல்வராகிய பரமனை மணக்க வேண்டும் என்று நீ தவம் மேற்கொண்டிருக்கின்றாய். உன் கருத்துக்கு அந்த பெருமான் இணங்குவாரா? அது சாத்தியமாகுமா என்பதை நீ நினைத்து பார்த்தாயா? எளிதில் அடைந்து விடக்கூடிய பொருளா அவர்? மாலும் அயனும் அடிமுடி காண முடியாது திரும்பியதும் உனக்கு தெரியாதா? வீணாக உன்னை ஏன் வருத்திக் கொள்கிறாய்? இந்த இளம் வயதில் இப்படியெல்லாம் கஷ்டம் வேண்டாம். நான் சொல்வதை கேள். பேசாமல் அரண்மனை திரும்பி சௌக்கியமான வாழ்க்கையை மேற்கொள். ஈசன் இவ்வாறு கூறியதும் அதை கேட்டு பார்வதி முகம் சுளித்தாள். ஐயா, பெரியவரே, என்னை தாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றே நினைக்கிறேன். நான் மேற்கொண்டிருக்கும் இப்பணி விளையாட்டு காரியமல்ல. இதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நன்றாகவே யோசித்து பார்த்திருக்கின்றேன். தாங்கள் கூறியபடி இறைவன் என் தவத்துக்கு இறங்கி என் விருப்பத்தை நிறைவேற்றவில்லையானால் அதற்காக நான் பின்வாங்கிவிடப் போவதில்லை. என் உறுதி ஒருபோதும் குறையாது. என் தவத்தை மேலும் கடுமையாக்கி அதன் மூலம் என் உயிரை போக்கிக் கொள்ள நேரடினும் தயங்க மாட்டேன். உமக்கு பித்து பிடித்திருக்கிறது போலும், அதுதான் ஏதேதோ சொல்கின்றீர்கள் என்றார்.
ஈசன் பெரிதாக சிரித்தார். குழந்தாய் பார்வதி, உன் உறுதியை பாராட்டுகின்றேன். ஆயினும் நீ மேற்கொண்டிருக்கும் கருத்து உன்னை போன்றோருக்கு ஏற்றதல்ல. பெண்கள் தங்களுக்கு உரிய நாயகனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அழகு, அறிவு, செல்வம் என்று பல விவரங்களை யோசிப்பாரன்றோ? நீ உனக்கென தேர்ந்தெடுத்திருக்கும் முக்கண்ணனுக்கு அழகு இருக்கின்றதா? பைத்தியக்காரனை போன்று சடையை விரித்து போட்டுக்கொண்டு அலைகின்றான். நெற்றியிலே இருக்கும் அந்த மூன்றாவது கண் எத்தனை விகாரமாக அவனை தோன்ற செய்கிறது. கட்டிக்கொள்வதற்கு பட்டாடைகள் கிடைக்காது போய்விட்டன. புலித்தோலை உடுத்தி கொண்டு திரிகின்றான். கையிலோ கொடுமை வாய்ந்த பாம்புகளை கங்கணமாக அணிந்து கொண்டிருக்கின்றான். கழுத்திலே எலும்புகளாலும் மண்டையோடுகளாலும் செய்யப்பட்ட மாலை. ஆபரணங்களுக்குத்தான் வழியில்லை என்றால் சூடிக்கொள்வதற்கு வாசமுள்ள மலர்களாயில்லை. இக்கானகம் என்றும் நறுமணம் வீசும் அழகிய மலர்கள் இருக்க வெள்ளருக்கு, அருகு, கொன்றை, நொச்சி போன்ற பூக்களை சூடிக்கொள்கின்றான் என்று சொல்லிக்கொண்டே போனார். அதை கேட்க விரும்பாதவள் போல பார்வதி சிவ சிவ என்று காதுகளை பொத்திக்கொண்டாள். இறைவனோ இதை பொருட்படுத்தாது மேலே சொல்லலானார். இன்னும் கேள் பார்வதி, அவன் இருக்குமிடம் மயானம். உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு பேய்க்கூத்து ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவனோடு பூத பிரேத பிசாசங்கள் குதிக்கின்றன. அவனை மணக்க விரும்பும் நீயும் அந்த கூட்டத்தோடு ஆட வேண்டியதுதான். அவனுக்கு தாய் தந்தையர்கள் யாரும் இல்லை. எந்த பெண்ணும் இப்படி ஒரு பித்தனை மணாளனாக தேர்ந்தெடுக்க துணிய மாட்டாள். பார்வதியின் முகத்தில் கோபத்தை கடுமை பளிச்சிட்டது. மிகுந்த அருவருப்போடு அவரை பார்த்தாள். போதும், நிறுத்துங்கள் ஐயா, உமது பிதற்றலை என்று எரிச்சலுடன் கத்தினாள். உம்மை பற்றி நான் தவறாக எண்ணிவிட்டேன். திருநீறு பூசி சிவப்பழமாக காட்சியளிக்கும் தங்களை நான் விரும்பும் இறைவனுடைய மெய்யடியாராக எண்ணி இடம் அளித்துவிட்டேன். இப்போதுதான் உமது சொரூபம் விளங்குகின்றது. விருத்தாப்பிய தசையில் சிவ சின்னங்களுடன் விளங்கும் தாங்கள் அப்பரம்பொருளை புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? உமது தோற்றத்துக்குரிய ஞானத்தை உம்முடைய பேச்சிலே காண முடியவில்லையே. கைலங்கிரி வாசனுடைய பெருமையை வேதங்கள் எத்தனையோ எடுத்து கூறுகின்றனவே, அவற்றை தாங்கள் படித்ததில்லையா? பிரம்மாதி தேவர்கள் அப்பரம்பொருளை வணங்கி அவன் அருளை பெற வேண்டி நிற்பதை அறியவில்லையா? உங்களுடைய தோற்றத்தால் மதி மோசம் போய்விட்ட நான் சிவ நிந்தனையான வார்த்தைகளை கேட்க நேர்ந்தது. சிவனை இகழ்ந்து பேசும் நீச்சர்களையும் விட தாழ்ந்தவர்களாக விட்டீர்கள். சிவ சின்னங்களை தரித்து கொண்டு அவரையே இகழ்ந்து பேசுகின்றீர்கள். உம்முடன் பேசுவது மகா பாபம். இப்போதே இங்கிருந்து போய்விடுங்கள் என்றாள். மகாதேவன் கடகடவென்று சிரித்தார். பெண்ணே, என்னை புரிந்து கொண்டதாக பேசும் நீ என் வார்த்தைகளை புரிந்து கொண்டதாக தெரியவில்லையே. உன் மீது எத்தனை அன்பு இருந்தால் உன்னை தேடி நான் வந்திருப்பேன். நான் சொன்ன வார்த்தைகளை நன்றாக மனதிலே இருத்திப்பார். அந்த ஈசனுக்கும் எனக்கும் உள்ள வேற்றுமையை நான் உனக்கு எடுத்து சொல்ல வேண்டுமா? தோற்றத்திலும் அழகிலும் அவனை விட நான் சிறந்தவன் என்பதை நீயே ஒப்புக்கொள்வாய். தவம் செய்தது போதும். உன் தந்தையை போய் பார்ப்போம். என்னை மணந்து கொள்வதால் உனக்கு எவ்வித குறைகளும் நேராது. நான் கவனித்துக் கொள்வேன். முதியவர் வேடத்தில் இருந்த ஈசன் இவ்வாறு கூறியதும் பார்வதி நெருப்பை மிதித்து விட்டவள் போல் பரபரப்படைந்தாள். முன்னர் தந்தை தக்ஷ பிரஜாபதியால் செய்யப்பட்ட சிவ நிந்தையை கேட்க சகிக்காது உடலை துறந்து மலையரசன் புத்திரியாக தோன்றிய போதும் அத்தகைய கொடூரமான வார்த்தைகளை மறுபடியும் கேட்க நேரிட்டதே என்பதை நினைக்கும் போது வேதனையால் அவள் கண்களிலிருந்து நீர் பெருகியது. ஈசனுக்கு என அர்ப்பணித்து விட்ட தேகத்தை இன்னொருவர் விரும்புவதா? அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்லுமாறு சொல்லியும் கேட்காது மீண்டும் சிவநிந்தை செய்யும் அந்த கயவனை பார்க்கவே அவள் கண்கள் கூசின. தோழிகளை பார்த்து, இந்த கயவன் கெட்ட எண்ணத்துடன் இங்கு வந்து தகாத வார்த்தைகளை பேசுகின்றான். எழுந்து செல்லுமாறு நாம் சொல்லியும் கேட்கவில்லை. துஷ்டர்களை கண்டால் தூர விலகு என்பார்கள். ஆகவே நாம் இங்கிருந்து போய்விடுவோம் என்று சொல்லி வாயிலை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தாள். பார்வதியின் மன உறுதியை கண்ட இறைவன் மகிழ்ந்து, பார்வதி, நீ போக வேண்டாம், நானே புறப்படுகிறேன், என்னை பார். அவருடைய குரலிலே தொனித்த குழைவு அவளை திரும்பி பார்க்க செய்தது. என்ன ஆச்சரியம்! அவளுடன் வாதிட்டு கொண்டிருந்த முதியவரை அங்கு காணவில்லை. நந்தி முதலான கணங்கள் சூழ்ந்திருந்த ரிஷபத்தின் மீது ஆரோகணித்தவராய் கைலாயநாதன் அவளுக்கு தரிசனம் தந்தார். அந்த திவ்ய சொரூபத்தை கண்டதும் அவள் மேனி சிலிர்த்தது. இதுவரை முதியவராக அங்கு வந்தவர் கைலாயநாதனே என்பதை உணர்ந்தபோது அவள் பதறிப்போய்விட்டாள். சிவநிந்தையை கேட்பது மகா பாபம் என்று எடுத்துரைத்த அவளே இறைவனை பலவாறு இகழ்ந்து பேசிவிட்டாளே. கைகள் நடுங்க ஈசனை பணிந்து எழுந்தாள். சுவாமி, அடியாளிடம் தாங்கள் பெருங்கருணை கொண்டு அருள் புரிய வந்திருக்கும் போது தங்களை யார் என்று உணராமல் என்னென்னவோ பேசிவிட்டேன். அவற்றை நினைக்கும் போது என் நெஞ்சம் பதறுகிறது. ஞானத்தில் உயர்ந்த முனிவர்களும் கூட தங்கள் மாயையை உணர முடிவதில்லை. அறிவு இல்லாதவளாகிய நான் எவ்வாறு அறிவேன்?
தங்கள் பெருமையை குறைத்து பேசிய என் குற்றத்தை பொறுத்து அருள வேண்டும் என்று தழுதழுக்க பிரார்த்திக்கின்றாள். பார்வதி, வருந்த வேண்டாம். உன் மன உறுதியை சோதிக்கவே நான் அவ்வேடத்தில் வந்தேன். என்னிடம் நீ கொண்டுள்ள அன்பின் மிகுதியால் நீ கூறிய வார்த்தைகள் அனைத்தும் புகழுரையாக ஏற்றுக்கொண்டேன். இனி நீ தவம் மேற்கொள்ள தேவையில்லை. அரண்மனை திரும்பலாம். உன்னை மணந்து கொள்ள நாளையே நான் அங்கு வருவேன். இவ்வாறு கூறிய ஈசன் அடுத்த கணம் அங்கிருந்து மறைந்தார். மலைமகள் பார்வதி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தவளாய் அப்பெருமானை மனதிலே தியானம் செய்து கொண்டு ஆசிரமத்திலேயே தங்கியிருந்தாள். தோழியர்கள் அரண்மனைக்கு ஓடிச் சென்று பர்வதராஜனிடம் ஈசன் காட்சியளித்து அனுக்கிரகம் செய்த விவரத்தை கூறினார்கள். அவனும் மேனையுடன் அப்போதே ஆசிரமத்திற்கு வந்து பெண்ணை கண்டு பரம சந்தோஷம் அடைந்தான். பின்னர் அவன் மகளை அழைத்து கொண்டு அரண்மனை திரும்பினான். கந்த புராணத்தினுடைய 9வது பகுதியாக பரமசிவன் கபடதாரியாக இமாலயத்திற்கு பார்வதி தேவியை சந்திக்க செல்லும் இந்த பதிவை தான் நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இதனுடைய மற்ற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கணும்னு கேட்டு தொடர்ந்து இந்த கந்தபுராணம் பதிவிற்கு தொடர்ந்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முதமுறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னுடைய இந்த பதிவுக்கு பாயிண்ட்ஸை நீங்கள் தரணும்னு கேட்டுக்கிறேன். அதன் மூலிமா இன்னும் 4 பேருக்கு இந்த பதிவு போய் சேரும். நன்றி, வணக்கம்.